அனைவருக்கும் வணக்கம். இப்போ மிதிலையிலிருந்து சீதாதேவியான சுயம்பரத்திற்கான அழைப்பு வருது. அதை குருதேவர் ஏற்றுக்கொண்டு ராமர், லக்ஷ்மணர், குருதேவர் 3 பேருமே மிதிலையை நோக்கி போடுறாங்க. இப்போ மிதிலையை நோக்கி போகும்போது ராமர் ஒரு இடத்த பார்க்குறாரு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது, ஒரு பாவம் சபிக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குங்கிறவங்க அந்த இடத்துல நின்று கேட்குறாரு குருதேவர்கிட்ட. இது ஏன் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காமல் இருக்குது, இது பார்க்க ஆசிரமம் மாதிரியும் இருக்கே, இதில் ஒரே ஒரு துளசி மடம் இருக்குது, அது துளசி மடத்தில் ஒரு துளசி மட்டும் தான் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லி ராமர் கேட்குறாரு. அப்போ குருதேவர் சொல்கிறாரு, உன்னோட கணிப்பு ரொம்ப ரொம்ப சரி ராமா. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆசிரமம் தான், முன்னொரு காலத்தில் இருந்துச்சு. ஏன்னா கௌதம மகரிஷி அகலிகையை இந்த குடலில் தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அகலிகையோட அழகிய உருவம் கொண்ட பருவத்தை பார்த்த இந்திரன் என்ன செய்யறாருன்னா சேவலாக மாறி கூவுறாரு. அந்த கூவுனதுமே கௌதம மகரிஷி என்ன நினச்சிக்கிறாருன்னா பொழுது புலர்ந்ததாக நினச்சி அவர் ஸ்நானம் செய்ய ஆற்றங்கரைக்கு போகிற இடைவேளையில் இந்திரன் கௌதமர் மாதிரியே உருமாறி அகலிகையோட கூடி கழிக்கிறாரு. அப்போ அகலிகை வெளியில் வந்த அகலிகைக்கு ஒரே ஒரு திகைப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கௌதமர் மாதிரியே 2 பேருமே இருக்காங்க, 2 பேருமே ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு யார் உண்மையானவங்கன்னு தெரியல. அப்போ உண்மையான கௌதமர் கேட்குறாரு, நீ யார் அப்படின்னு கேட்கும்போது அவரோட சுயரூபத்தை இந்திரன் காமிக்கவே இல்லை. அப்போ அவரோட தபோபலத்தில் பெற்ற தீட்சை தெளிக்கிறாரு. தெளிச்சோடனே இந்திரனோட சுயரூபம் தெரியுது. அப்போ இந்திரன் இவ்வளோ கொடூரமான அரக்கனாக இருக்கே, மாற்றான் மனைவியை மணப்பது உனக்கு தகுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. கேட்டுட்டு சாபமும் கொடுக்குறாங்க. இந்திரன் பூனையா மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனால் இதில் இந்திரன் தப்பு பண்ணார். அகலிகை தவறே பண்ணலை. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தண்டனை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அப்போ அகலிகை மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ கௌதம மகரிஷி சொல்கிறாரு, என் இதயம் கல்லானது, அது போல் நீயும் கல்லாவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. இதற்கான விமோச்சனம் அகலிகை கேட்கும்போது சொல்கிறாங்க, கிரேத்தா யுகத்தில் ராமர் தோன்றுவார். ராமரோட சரணக்கமலம் பற்றதும் நீ விமோச்சனம் அடைவாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அகலிகை ஏற்றுக்கொண்டு அந்த கல்லாக ஒரு மாதிரி அந்த இடத்துல இருக்கிறாங்க. ராமரை நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. உன்னோட சரண கமலத்துக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குருதேவர் சொல்லும்போது ராமருக்கு புரியலை. என்ன சொல்ல வரீங்க குருதேவா, எனக்கு புரியலையே சற்றும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ குருதேவர் சொல்கிறார், இந்திரன் பாவம் பட்டதால் இந்த புனிதமான அகலிகைக்கு இந்த கல்லானால், ஆனால் உன்னோட திவ்ய ரூபனான சரண கமலம் பெற்றால் அவள் பெண்ணாவாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னமும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, தரிசு நிலத்தில் மழை பாதம் பதித்தால் பயிர் விளையும், துளையிட்ட மூங்கிலில் காற்று பாதம் பதித்தால் இசை விளையும், உன் சரண கமலம் பெற்றால் இவளுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராமா, சாபம் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் விமோச்சனம் ஒரு சிலரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த சக்தி உனக்கு இருக்குது, அதனால் நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராமருக்கு புரியல. இன்னும் விளக்கமாக குருதேவர் சொல்ல நினைக்கிறார், உயிரற்ற கல்லில் கூட உயிருள்ள தேரை இருக்கும், ஆனால் இது உயிருள்ள ஒரு கல் ராமா, அவனுக்கு அந்த கல்லுக்கு நீ தான் புனர்ஜென்மம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ராமரம் அதை ஏற்றுக்கொண்டு சரணக்கமலம் பதிக்கிறாரு. பதிச்சோன்னா அகலிகையோட சாபம் விமோச்சனம் பெறாங்க. அகலிகைக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சஞ்சீவனியை போல இருந்துச்சான், ஒரு அமிர்தம் கொட்டினார் போல இருந்துதான். இந்த கலியுகத்தில் கங்கையில் நீராடினா எல்லாரோட பாவமும் கலியும் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களோட பாவம்லாம் கழிஞ்சு ஒரு தூய்மையான ஒரு பெண்ணாக உருவாக்குறாள். அப்போ ராமர் என்ன செய்கிறாங்க, அவரோட சக்தியை வச்சு கௌதமரை வரவழைத்து நெஞ்சினால் பிழைப்பு நீ இல்லாலே அழைத்திடுங்கன்னு சொல்லி அவங்களுடைய சேர்த்து வைக்கிறாங்க ராமர். இப்போ ராமர் இந்த இடத்துல சேர்த்து வைக்கிறாரு. பிற்பகுதியில் அனுமன் ராமனையும் சீதையும் சேர்த்து வைக்கிறாங்க. நல்லது செஞ்சால் நல்லது தான் கிடைக்குங்கிறது வள்ளுவரின் வாக்கு. முற்பகல் செய்யும் பிற்பகல் தாமே விளையும்ங்கிறதுக்கான அர்த்தம். அவரோட பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி கூட சுக்ரீவனோட விபீஷணரோட பட்டாபிஷேகத்தை ராமர் நடத்தி வைப்பார். அதனால் நீங்கள் நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். இதைத்தான் கம்பர் என்ன சொல்வார் அப்படின்னா, கால் பாதம் பதித்துன்னு சொல்லாமல் கால் தூசிப்பட்டு அகலிகையோட விமோச்சனம் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கோசலை ராவணை பெற்றனால தான் தாய், ஆனால் இத்தனை வருடங்கள் மனதால் ராமனை சுமந்ததால் இவளும் ஒரு தாய். தாயின் மடியில் குழந்தையின் பாதம் பதிக்கக்கூடாது அல்லவா, அதனால கால் தூசி பெற்று விமோச்சனம் அடைந்ததாக கம்பர் சொல்கிறார் அழகா. இதில் என்னென்னா, கால் வண்ணம் இதில் பார்ப்போம், கைவண்ணம் தாடகை வதைத்தல தெரியும். அதோட ராம் ராம்னு சொல்லுங்கள், இந்த கலியுகத்தோட பாவமெல்லாம் உங்களுக்கு போகும். அதில் பேர் வண்ணத்தை பார்க்கலாம். இன்னும் எத்தனை வண்ணங்களை நான் கூற விளைகிறேன் என்பதை பிற்பகுதியில் பார்ப்போம். இதை ராமர் ஒரு கம்பர் ஒரு நல்ல செயல் வரியாக சொல்கிறாரு. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மொய்வண்ணம் அன்றி மற்றொரு துயர் வண்ணம் உருவது உண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், இங்கு கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நன்றி. கல்லாக சாபம் பெற்ற அகலியை ராமன் பாதங்கள் சஞ்சீவனை போல சகல சாபமும் நீக்கி கௌதமரை வரவழைத்து ராமர் கூறுகிறார், நெஞ்சினால் பிழைப்பு இல்லாலே நீ அழைத்திடுக என்று கூறி இருவரையும் இணைத்து வைப்பதின் கதையே இந்த ராமனின் கால்வண்ணமாகும்.